என்னடா இது காற்றுலேருந்து கரண்ட் இல்லைன்னு பார்த்தா बिंदु गौरी नगर அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பர்த்டே டு பர்த்டே 1 இயர் சேலஞ்சு நம்ம சின்ன வட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 356 காலையில் 7 மணி நியூஸ் தான் பார்த்துன்னு இருக்காங்கப்பா. எங்கள் அம்மா 2 பேருமே ஈக்குவலாக வந்ததுனால 2 பேருமே சேர்ந்து இந்தியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க போல். எங்கள் அம்மா அதான் சொல்லியிருந்தாங்களே, டெல்லியில் 2 பேருமே நிற்கிறாங்களாப்பா. பிஎம்மா எனக்கு கன்ஃபியூஷனு, பிஎம் யாருன்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும், 2 பேர் இருந்தால் சண்டாய் நம்மளும் வாட்ஸ்அப் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்களோ யாருக்கு தெரியும். இப்போ தான் பேச்சுவார்த்தை பண்ணிக்குது. யார் இன்றைக்கி யார் பிஎம் ஆகிறாங்கன்னு எல்லாருக்குமே டவுட் ஆகிட்டுருப்பா. பிஎம் மோடிக்கும் ராகுல் காந்திக்கே டவுட்டாக இருக்கும், நம்ம அம்மா அவங்க இல்லை நம்பர் சொல்லிட்டு யாருன்னா ஆவாங்களா அப்படின்ற மாதிரி. சரி வாங்க ஃபஸ்ட்டாக போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, என்னடா இது நம்ம ஏறி எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம இன்னும் மெஜஸ்டிக்கே போகலையான்னு பார்த்தா இந்த பஸ்ஸு டேரெக்டாக நம்ம வேலை போகிற இடத்துக்கே போகுதுப்பா. எப்படியோ என்னடா இது காற்றுலேருந்து கரண்ட் இல்லைன்னு பார்த்தா கரண்ட் கம்பமே வாஷ் அவுட் ஆகிட்டுக்குது. இதனால தான் காற்றுலேருந்து கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோனில் வர சார்ஜர் எல்லாமே இருந்துச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிடுவாங்க. போயிட்டு ஃபோன் சார்ஜர் போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் எல்லா பார்ட்ஸை கழட்டி வச்சுட்டுக்கிறது. காத்தாலேருந்து கரண்ட்டே இல்லை என்னடான்னு பார்த்தானா வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதனால தான் இப்போ காத்தாலேருந்து கரண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். என் ஃபோனோட சார்ஜரே இல்லை, 30% அளவு தான் என் ஃபோனில் சார்ஜர். நீங்கள் இன்னும் நான் ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் போய் சார்ஜர் போடணும். சரி நம்ம வீடியோ பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எங்கள் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க கம்பி ஃபினிஷிங் கொடுக்குறதுக்கு. சரி வாங்க பிஎம் எலெக்ஷனுக்கு நம்ம மோடி தான் பிஎம்னு சொல்லி இருக்காங்க எல்லாருமே. பார்க்கலாம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நியூஸ் வரல இன்னும், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஆனால் மோடி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கையெல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு, டிடி பூவெல்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய வீடு எதுனா போட்டாங்களான்னு பார்த்துன்னுக்கிறேன். சரி வாங்க, எங்கள் முன்னால் நம்ம பிரதர்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நாள் பிஎம் ஆகணும் என்ன பண்ணுவீங்க கேட்கலாம். நம்ம பிரதர்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் ஒர்க் பண்ணியிருந்தாங்களா வேணும்னு சொல்லிட்டு. பொம்மலி ஓகே பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் நம்ம ஊர் நான் கேளலாம். இது பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, இது பொம்மலி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் பொம்மலி ಈಗ ಹೋಗಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಬಸ್ ಅಲ್ಲ ಯಾವ ಬಸ್ ಹೋಗುತ್ತೆ 340 ಯಾವ ಬಸ್ಸು 342A ಬರುತ್ತೆ. 342A ಎಲ್ಲಿ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಎಲ್ಲಿದೆ ಅದು? ಸೈಡ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಂತಿರೋ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಇದೆ ನಿಮ್ಗೆ ಓಕೆನಾ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 342 ಗಾಡಿ ಹಚ್ಚಿಬಿಟ್ಟು ಯಾವ ಸ್ಟಾಪಲ್ಲಿ ಕೃಪನಿಧಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಓಕೆನಾ. ಕೃಪನಿಧಿ ಅಂತ ಕಿಲಿದ ಸಿಗ್ನಲ್ ಡೈರೆಕ್ಟ್ ಬಸ್ ಇಲ್ಲ, ಅಲ್ಲ ಮುಂದೆ ಸ್ವಲ್ಪ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಆ ಕಡೆ. ಹಾಂ ಅಲ್ಲೋದ್ರೆ ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಬಸ್ ಸಿಗುತ್ತೆ, ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಅಂತಲೇ ಬರ್ತಿರುತ್ತೆ, ಇಲ್ಲ ಹತ್ತಿಬೆಲೆ ಅಂತ ಇರುತ್ತೆ. ಹತ್ಬಿಟ್ಟು ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಟಿಕೆಟ್ ತಗೊಳ್ಳಿ, ಅಲ್ಲಿ ಹೋಗೋ ಬಸ್ಸೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಅವರೇ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಇರುತ್ತೆ ಅಂತ ಮುಂದೆ ಹೋಗಿ ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ಬೇಕು. ಇವಾಗ ಏನು ಮಾಡೋದು ಬ್ರೋ, ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಇದ್ದಾರೆ ಭಯ್ಯ, ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಸೈಟ್ ಹೋಗ್ಬೇಕಾ? அப்படி வாங்க முன்னாடி போகலாம், ஸ்ட்ரைட் போகணும். கௌரி பிந்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, நம்ம பிந்தூர் கௌரி நகர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணா பிந்து கௌரி நகர் ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರಣ್ಣ, ಬಿಂದು ಗೌರಿ ನಗರ್ ಇದು ಯಶವಂತಪುರಂ ಕಡೆ ಬರುತ್ತೆ, 20 கிலோமீட்டர். ஹாய் மச்சி, எல்லா பாரும் க்ளோஸ் தானே சொன்னாங்க, ஆனால் இந்த பாரு மட்டும் க்ளோஸே ஆகாமல் இருக்குதுப்பா. நானும் பார்த்ததுலேருந்து ஸோ சேட். அவங்க எங்கள் ஏரியாவில் எல்லாருமே டபுள் ரேட் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தா அவங்க டபுள் ரேட் கொடுத்து இங்கே வந்து வாங்கி போயிட்டீங்க, டபுள் ரேட்டுக்கு அவங்க விட்டுருந்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்தே பாருங்களா ஓப்பன் பண்ணிட்டுருப்பாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அப்பா இது ஃபுல்லு லேட்டு, எப்படியோ லேட்டாக நல்லதாக போச்சு. ஃபுல்லு வெளியே மழை, எப்படியே நான் வெளியே வரப்போ மழை வந்துட்டு இருந்துச்சா. இப்போ பாருங்கள் அங்கே ஃபுல்லு டிராஃபிக் எடுத்துருக்கோம், மழை வந்துட்டு. எப்படியோ மழையில் நினையாமல் சேஃபாக பஸ்ஸுக்கு வந்துட்டோம்ப்பா. நம்ம பிரதர் வர அப்பயே பேச வச்சார். ஹாய் ப்ரோ, இப்படி நல்லா ஸ்மைல் பண்ணாரா? இந்த 2024 பிஎம் இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் இவர் தான் நிரந்தரமாக இருப்பாரான்னு தெரியல, கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம், நிரந்தரமாக இருந்தாலும் தெரியல, அது என்ன நடக்குதோ அது அவங்களுக்கு விட்டுருந்து. ஓகே
இந்த வீடியோ பார்த்து குஷியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.